நாயன்மார்களுடைய பதிவுகள தொடர்ந்து நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவாக இருக்கக்கூடியது முருகநாயனார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான நாயன்மாரினுடைய எளிமையான வாழ்க்கை பத்தி தான் கதை வடிவில் சுருக்கமாக இன்னைக்கு பார்க்கவிருக்கிறோம். இந்த முருகநாயனார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் திருப்புகலூரிலே அவதாரம் கொண்டவர். இவர் ஒரு அந்தணர் மரபினை சார்ந்தவர். இயற்கையிலிருந்தே எந்த ஜென்மாந்திரத்தினுடைய தொடர்பாக இருக்கக்கூடியதோ இயற்கையாகவே இவருக்கு சிவபெருமான் மீது அதீத காதல், பற்று, பக்தி அப்படிங்கிறது ஏற்படுது. எல்லாருமே கோயிலுக்கு போற மாதிரி இவரும் தொடர்ச்சியாக கோவில் வழிபாடு அப்படிங்கிறத எடுத்துக்கிறாரு. அங்க இருக்கக்கூடியவர்களெல்லாம் பார்த்து பார்த்து சிறு வயதிலிருந்தே இறைவனுக்கு பூமாலை சூட்டுவது அப்படிங்கிற ஒரு அருமையான கைங்கரியத்தை தொடர்ந்து செய்துக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாரு. இந்த பூமாலை சூட்டுவது அப்படிங்கிறதுல என்ன பெரிய ஆச்சரியம்? மாலையை இறைவனுக்கு படைக்கக்கூடியது அப்படிங்கிறத எல்லாருமே தானே நம்ம செய்துட்டு இருக்கோம். இதுல என்ன பெரிய விஷயமாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மாலை சூட்டுவதிலையுமே சில சிறப்பான விஷயங்களை இவர் செய்திருக்கிறாரு. அதாவது இந்த மாலை சூட்டுவது அப்படிங்கிறது பெருமானுக்கு எங்க அந்த மாலையில் இருக்கக்கூடிய காம்பு அப்படிங்கிறது குத்திடுமோ அப்படிங்கிறதுக்காக அந்த காம்புகளை எல்லாம் நீக்கிவிட்டு அதுல இருக்கக்கூடிய வண்டுகள் இருக்கக்கூடிய மலர்களை எல்லாம் அந்த வண்டுகளை கூட தொந்தரவு செய்யாது, பிற உயிர்களுக்கு கூட தீங்கு செய்யாது அந்த மலர்களை மட்டும் நீக்கிவிட்டு நல்ல மலர்களை எல்லாம் மாலையாக தொடுத்து அதிலேயும் எந்த நாட்களுக்கு எந்த மாதிரியான மலர்களை சூட்டலாம், எந்த மாலையை எந்த பூவை என்ன மாதிரியான வடிவத்தில் இறைவனுக்கு போட்டால் அழகா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து சிறப்பாக இறைவனுக்கு பூமாலை சூட்டக்கூடிய அந்த கைகரியத்தை செய்துட்டு வந்தவர். இந்த மாலை போடுவது அப்படிங்கிறதுல பார்த்தோம்னா அந்த மாலையில் இருக்கக்கூடிய காம்புகள்லாம் கொஞ்ச நேரம் கூட அந்த மாலை போட்டிருக்க முடியாத அளவுக்கு அந்த காம்புகள் அப்படிங்கிறது நமக்கு குத்திக்கிட்டே இருக்கும், தொந்தரவு செய்துக்கிட்டே இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய அந்த பூமாலையில் இருக்கக்கூடிய காம்புகள் கூட இறைவனுக்கு வலியை கொடுத்து விடும். அப்படிங்கிறதுனால அந்த காம்புகளை கூட நீக்கிவிட்டு இறைவனுக்கு அந்த மாலை சூட்டுவதில் அவ்வளவு சிறப்பாக நேர்த்தியாக மாலையை செய்து இறைவனுக்கு அந்த பூமாலை போடக்கூடிய அந்த கைகரியத்தை தொடர்ந்து செய்துட்டு வந்தவர். இயற்கையிலேயே பக்தி அப்படிங்கிறது பிறப்பிலிருந்தே அவருக்கு ஏற்பட்டதன் காரணமாக இந்த பூமாலை சார்த்தக்கூடிய அந்த கைகரியத்தை தொடர்ந்து செய்துட்டு வராரு. இறைவனுக்கு மட்டுமல்லாது அடியார்களாக இருக்கக்கூடிய அனைவருக்குமே அவருடைய தொண்டை செய்து கொண்டு வருகிறார். இப்படி ஒரு சூழல்ல இறைவனுக்கு நம்ம பூமாலை போட்டு இறை கைகரியத்தை செய்துட்டு வரோம், அடியார்களுக்கும் கைகரியம் செய்யணுமே, அதை எப்படி செய்யறது அப்படிங்கறத யோசிச்ச இந்த முருகநாயனார் ஒரு சிறப்பான மடத்தை நிறுவுகிறார். அவர் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலேயே ஒரு மடத்தை நிறுவி அங்கு வரக்கூடிய அடியார்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய அந்த பணியை தன்னுடைய சிரம் மேற்கொண்டு சிறப்பாக செய்து வந்துட்டு இருக்கிறாரு. இப்படி ஒரு சூழ்நிலையில திருஞான சம்பந்தர், அப்பர் பெருமான் எல்லாருமே அந்த மடத்திற்கு எழுந்தருளி அவருக்கு ஆசி வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. திருஞான சம்பந்தர் அப்பர் பெருமானிடத்தே நல்ல ஒரு அருமையான நட்பினை கொண்டிருந்தவர். இவர்களுடைய நட்பு அப்படிங்கிறது எந்த அளவினதாக இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, திருஞான சம்பந்தரனுடைய திருமணத்திற்கு இவருக்கு அழைப்புதல் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அழைப்புதலை ஏற்று திருஞான சம்பந்தரனுடைய திருமணத்திற்காக கிளம்பி போறாரு. கிளம்பி போகும் பொழுதே சிவபெருமானிடத்திலே ஒரு விண்ணப்பம் செய்கிறார். இந்த திருஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குருவாக இருக்கக்கூடியவர் கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார், இறைவனது திருவடியை சேர்வதற்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல வழியினை காட்டுவார் அப்படிங்கிறத சிவபெருமானிடத்தில் விண்ணப்பம் செய்து கொண்டு அந்த திருமணத்திற்கு கிளம்பி போறாரு. அப்படி போகக்கூடிய அந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய திருமண சடங்குகள்ல இருக்கக்கூடிய அனைத்து விதமான வேலைகளையும் தன்னுடைய சிரம் மேற்கொண்டு சிறப்பாக செய்யறாரு. ஏன்னா அடியார்களுக்கு பக்தி செய்யறது, தொண்டு செய்யறது அப்படிங்கிறது தானே அவருக்கு ஒரு வழக்கமாக இருந்தது. அதனால குருவாக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தரனுடைய திருமண வேள்விகள்ல இருக்கக்கூடிய அனைத்து விதமான சடங்குகளுக்கும் சுப நிகழ்ச்சிகளுடைய தேவையாக இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு சூழ்நிலையில அங்க ஒரு வேள்வி அப்படிங்கிறது நடக்குது. அந்த வேள்வியாக இருக்கக்கூடியது திருஞான சம்பந்தரா ஏற்படுத்தப்பட்டிருந்த ஒரு சிவஜோதியாக இருக்கக்கூடியது. இப்படி ஒரு அருமையான அற்புதமான அந்த வேள்வியில சிவபெருமானுடைய திருவடியை சேர்வதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த முருகநாயனாரோ ஒரு ஓரமாக நின்று திருஞான சம்பந்தர் நம்மையுமே அழைப்பாரா அப்படின்னு பார்த்து ஏங்கிக் கொண்டே நின்று கொண்டிருக்கிறார். திருஞான சம்பந்தர் பார்க்கிறாரு. அப்படி ஒரு ஏக்கத்தோடு சிவபெருமானை நினைத்து தியானித்து அங்கே நின்று கொண்டிருக்கிறார். திருஞான சம்பந்தரும் பார்க்கிறாரு. பார்த்துட்டு இவ்வளவு நாட்களாக இறைவனுக்கு அருமையான பூமாலை கைகரியத்தை செய்த முருகநாயனாரே, நீங்களும் இந்த சிவஜோதி வேள்வியில கலந்து கொண்டு சிவபெருமானுடைய கைலைக்கு போகக்கூடிய அந்த அருமையான பதவியை பேற்றை அடைய வேண்டும் அப்படின்னு திருஞான சம்பந்தர் தன்னுடைய வாய் மலர்ந்து சொன்ன பிறகு
அந்த வேண்டுதலின் அடிப்படையில் அந்த சிவஜோதியில கலந்து கைலை பதவியை அடைந்ததாக சொல்லப்படுது. இப்படி ஒரு அருமையான வாழ்க்கை வரலாறாக இருக்கக்கூடியது இந்த முருகநாயனாரினுடைய வரலாறாக இருக்கக்கூடியது. நிறைய அடியார்கள் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து நாயன்மார்களுடைய வரிசையில சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. சிலர் தன்னுடைய பக்தியால் இறைவனுடைய திருப்பாதத்தை அடைந்தவர்களாக இருக்கிறார். அந்த வழியில தன்னுடைய பக்தியின் பொருட்டு அடியார்களுக்கு தொண்டு செய்து சிவபெருமானுடைய திருவடியை சேர்ந்தவர் இந்த முருகநாயனார். தொடர்ந்து நம்ம நாயன்மார்களுடைய பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு பார்த்த பதிவு அப்படிங்கிறது முருகநாயனாரினுடைய பதிவாக இருக்கக்கூடியது. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே ஒருவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி.